வாழ்க்கை முழுக்கவே ஒரு பயணம்தான். அந்த பயணத்தில் சில நாள் எளிதாக இருக்கும், சில நாள் மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் உண்மையான கேள்வி என்ன தெரியுமா? நாம் ஏன் வீழ்கிறோம்? ஒய் டு வி ஃபால்? வாழ்க்கையின் முடிவிலே வெற்றி பெற ஏன் நம்மை இந்த இறைவன் இந்த துன்பங்களை அனுபவிக்க வைக்கிறான்? ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒரு பாதை இருக்கும். அந்த பாதையில் சில தடைகள் வருவது இயல்புதான். ஆனால் நாம் அதை தோல்வி என்று நினைத்து நம்மை நாமே அடக்கிக் கொள்வதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு. நினைத்து பாருங்கள், வெற்றியடைந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் வீழ்ந்தவர்கள்தான். ஆனால் அதற்கு பிறகே அவர்கள் பெரிய உயரத்திற்கு சென்றார்கள் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஒருமுறை ஒரு இளமையான கழுகு அதன் முதல் பறப்பை எடுத்தது. அதன் சிறகுகள் பலமாக இருந்தாலும் அது சரியான வழியில் பறக்க தெரியாமல் தரையில் விழுந்தது. விழுந்த அந்த கழுகு துடிதுடித்தது. அதை பார்த்த தாய்க்கழுகோ அதற்கு ஒரு விடாமுயற்சியை கற்றுக் கொடுத்தது. எப்படி பறக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு பயிற்சி. அதற்கு பிறகு அந்த கழுகு வெற்றிகரமாக உலகத்தின் உயரமான சிகரங்களை கடந்து பறந்தது. இதுவே வாழ்க்கையின் பாடம். வாழ்க்கையில் ஒரு தடவை விழுந்தால் அங்கேயே நின்று விடாதீர்கள். நீங்கள் பார்த்து வியந்து நிற்கும் எடிசன் 1000 முறை தோல்வியடைந்த பிறகுதான் விளக்குப் பொறியை கண்டுபிடித்தார். மைக்கேல் ஜோர்டன் தன் வாழ்க்கையில் 9000 தடவைக்கு மேல் பந்துகளை தவறவிட்டவர். அவர் இதை எப்படி பார்த்தார் தெரியுமா? அவர் இதை ஒரு அனுபவ பாடமாக கற்றுக்கொண்டார். தோல்வியே வெற்றிக்கான முதல் படி என அதிலிருந்து கற்றுக்கொண்டார். நாம் எல்லோரும் வாழ்க்கையில் வெவ்வேறு பாதையில் பயணித்து வருகிறோம். ஆனால் அந்த பாதையில் நமக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொள்வதற்குத்தான் கடினமான தருணங்கள் அமைய வேண்டும். வீழ்ச்சி என்பது குற்றமல்ல, எழுந்து நின்று போராடாமல் இருப்பதே குற்றம். போராட துவங்குங்கள். அடுத்த முறை நீங்கள் வீழ்ந்தால் ஏன் என்று கேட்காதீர்கள். அதற்கு பதிலாக இதன் பின்னால் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று கேளுங்கள். ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒரு புதிய துவக்கம், ஒவ்வொரு முடிவும் வெற்றிக்கான வாய்ப்பாக மாறும். இதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். உங்கள் எழுச்சிதான் உங்கள் அடையாளம். மீண்டும் எழுங்கள், உங்களுக்கான வெற்றி காத்திருக்கின்றது. நாம் அனைவரும் விடாமுயற்சியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு பாடம். அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு வாழ்க்கையின் அடுத்த படி ஏற வேண்டும். ஒரு தடவை நீங்கள் வாழ்வின் போராட்டத்தை எதிர்கொண்டு வெற்றி பெற்றால் பின்னர் எந்த கொம்பனாலும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கை இதோட முடியலை, உங்களால் முடியும். நீங்கள் தோண்டு கிடந்தது போதும், நீங்கள் விழுந்து கிடந்தது போதும். ப்ளீஸ் வேக்கப். உங்களோட லட்சிய பாதையை நோக்கி புறப்படுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.